பால் உற்பத்தியை அதிகரிக்க முறைகேடாக பயன்படுத்தப்படும் ஆக்சிடோசின் என்ற மருந்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆக்சிடோசின் என்ற மருந்தை தயாரிக்கவும் இறக்குமதி செய்யவும் விற்பனை செய்யவும் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தடை விதித்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து பல தனியார் நிறுவனங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்குகள் செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் அரசு விதித்துள்ள தடையை ரத்து செய்ய கோரி தனியார் நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, எஸ்.கே. கவுல் அமர்வில் முறையிடப்பட்டது. விசாரணையில் ஆக்சிடோசின் மருந்தின் விற்பனை, தயாரிப்பு, இறக்குமதிக்கு மத்திய அரசு விதித்த தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஏன் ஆக்சிடோசினுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான காரணம் அதிர்ச்சி அளிப்பது. பசுக்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க ஆக்சிடோசின் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு ஆக்சிடோசின் கொடுக்கப்படும் மாடுகளின் பாலை அருந்தும் குழந்தைகளுக்கும் இளம் பெண்களுக்கும் ஹார்மோன் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஆக்சிடோசின் பாலை அருந்துபவர்கள் கண் பாதிப்பு, இரத்த அழுத்தம், சிறுநீரக பாதிப்பு, நினைவாற்றல் குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். பசுக்களுக்கு அதிகளவு ஆக்சிடோசின் கொடுக்கப்படும் போது பசுக்கள் கருப்பை வலுவிழத்தல் முதல் இறப்பு வரை பல பிரச்சனைகளை சந்திக்கின்றன. கால்நடைகளுக்கு ஆக்சிடோசின் பயன்படுத்த ஏற்கனவே தடை உள்ள நிலையிலும் தொடர்ந்து ஆக்சிடோசின் பயன்படுத்தப்பட்டதால் தான் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக தடை விதித்தது. மருத்துவ காரணங்களுக்காக கர்நாடகாவின் KAPL நிறுவனத்துக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிடோசின் என்பது அடிப்படையில் உயிரினங்களின் உடம்பில் சுரக்கும் ஒரு வகை ஹார்மோன். அன்பு, காதல், காமம் ஆகியவற்றை தூண்டக்கூடியது. 1906ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஹார்மோன் பால் சுரப்பை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக இருந்ததால் 1928இல் இது மருந்தாக மாற்றம் செய்யப்பட்டது. இதனை செயற்கையாக தயாரித்த அமெரிக்க விஞ்ஞானி வின்சென்ட் டு விக்னியார்ட் இந்த கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு பெற்றார். மனிதர்களுக்கான மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆக்சிடோசினை சிலர் மாடுகளின் பால் சுரப்பை அதிகரிக்க தவறாக பயன்படுத்துவது அதிகரித்ததால் இதற்கு முற்றிலும் தடை விதித்து அரசு உத்தரவிட்டது. இதனை உச்சநீதிமன்றமும் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது.